நான் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் என் கூட படிச்சாரு. 9th ஸ்டாண்டர்ட்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. நாங்க அவ்வளவா பாத்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். பக்கத்து தெரு தான், பாத்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். ஆனா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சிமெண்ட் வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 11th 12th படிக்கும் போது வேலைக்கு சைக்கிள் ஓட்டிட்டே போவார். ஏன்னா அந்த கஷ்டத்துல நான் நேர்ல பாத்துருக்கேன். அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சு ஒரு பைக் வாங்கினார். அந்த பைக் நான் அந்த பைக் 2 வருஷம் கழிச்சு அந்த பைக் டியூ முடிஞ்சோடனே அந்த காசு வச்சு நாங்க கல்யாணம் பண்ணோம். அந்த காசை வச்சு தான் நாங்க மேரேஜ் பண்ணோம். அது அப்பதான் ஃபர்ஸ்ட் ஐபோன் வாங்கணும்னு சொன்னல. ஐபோன் வாங்கும்போது இவங்களால வந்து அந்த வாங்க முடியல. ஆனா இவங்களே வந்து எனக்கு 1.5 லட்சம் எனக்கு நான் தான் வந்தேன். என்ன கூட்டிட்டு போயிட்டு என்னால உன்னுடைய சந்தோஷம் வந்து அங்க இதுவாயிடுச்சு. அவரோட ட்ரீம். இவங்களால எந்த சந்தோஷமும் எனக்கு இல்ல. இவங்களால நான் ஜாலியா தான் இருக்கேன். நீ வந்து தான் நிறைய ட்ரீம் எனக்கு வந்து நிறைய அச்சீவ் ஆயிருக்கு. இல்ல ஏன்னா அந்த காசு வந்து ஆப்பிள் போன் வாங்கணும்னு நினைச்சாரு. நான் எதிர்பாராத விதமா வந்தேன். அந்த ஆப்பிள் போனோட கனவு அங்க முடிஞ்சது. நான் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐபோன் வாங்கி கொடுத்தேன். வீட்டுல தெரிஞ்சு பிரச்சனையாயி நான் கிளம்பி வந்து இந்த அளவுக்கு அழகு. இந்த காரணம் மெயின் அதான் சொல்லியிருக்கேன். இவங்க வீட்டு சைட்ல தான். ஏன்னா ஒண்ணு மேல அதை பையனை போய் கல்யாணம் பண்றியே அப்படின்ட்டு கேட்டு எனக்கு கொடுக்கல. அப்புறம் இவங்க ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு குட்டி சூரிய வம்ச கதை மாதிரி இருக்கு உங்க கதை எல்லாமே. ஆமா, அது அடிக்கடி நான் ஸ்டோரி வர வச்சிருந்தேன். அப்பெல்லாம் வெறுப்பேத்துறதுக்கு. இப்ப வைக்கிறது இல்ல. நம்ம தான் சாதிச்சு காட்டிட்டல. ஆனா இன்னும் சாதிக்கிறதுக்கு இருக்கு. நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க, நான் ஒன்னா ஆயிட்டேன். இன்னும் 90-50 ஆகிறதுக்கு 2 பேரும் போராடி. உங்க வீட்டுல எப்படி ஃபீல் பண்றாங்க? நம்ம அன்னைக்கு வந்து பெருசா நம்பிக்கை வைக்கலையே உங்க 2 பேர் மேலயும். அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. இப்ப 2 வீட்லயுமே எப்படி ஃபீல் பண்றாங்க? 2 வீட்லயுமே இல்ல. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவரை கூட்டிட்டு வரும்போது வீட்டாண்ட வந்து கத்துனாங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணதுனால அவங்க வந்து நினைக்கல. என்னை வச்சு நல்லா பார்த்தாரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே, டிரைவரா இருக்கும் போதே என்ன வந்து நாங்க சுத்தாத இடமே கிடையாது. பரவாயில்ல, நீ தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த பையன் மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. நீங்க சமாதானப்படுத்திட்டீங்க அப்பவே ஒரு மாசத்துல. பணம் வந்து அவன் இது பண்ணி 2 ஃபேமிலிலுமே சரி, பணம் வந்ததுனால இவரு என்ன நல்லா பாத்துக்கினாருன்னு சொல்லல. அப்படின்ற அப்பவே வந்து என்ன வந்து வேலைக்கு போவாரு. ஈவினிங் சாட்டர்டே சண்டேனா நான் வெளியே கிளம்பிடுவோம். அப்பவே நல்லா சந்தோஷமா வச்சிருக்கான். எங்க பாட்டி எங்க அம்மாவை திட்டினாங்க, நீ தேடி கண்டுபிடிச்சதா கூட இந்த மாதிரி பையனை வந்து கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. நல்ல பையன், நல்லா வச்சிருக்கான். இந்த வாட்ச் எவ்வளவு இருக்கும்? இந்த ஆடி கார் ஷிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கிறத பாக்கும்போது 25,000 இருக்கும்னு நினைக்கிறேன். 25,000 இருக்கும். ஆனா இந்த வாட்ச் 1,500 ரூபாய் தான். அப்படியா? ஆமா. ஏன்னா அந்த மாதிரி பொருளாதாரம் அன்னைக்கு வந்து 3,000 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு செருப்பு போட்டோம். அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா 150 ரூபா 200 ரூபா இருக்கும் செருப்பு. என்னோட வேலை ஜட்மெண்ட் 3,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். கடன் வாங்கி இல்ல நான் சம்பாரிச்சு வாங்கினா எப்படி வாங்கணும். ஆனா 3,000 அந்த செருப்பு அன்னைக்கு வந்து 150 ரூபா 200 ரூபா தான் இருக்குன்னு என்ன ஜட்மெண்ட் பண்ணாங்க. அதான் 1,500 ரூபாய் கொடுத்து தான் இந்த வாட்ச் வாங்கினேன். ஆனா நீங்க 25,000ன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த பார்வைனா உழைப்பு. நம்ம தரத்தை உயர்த்தி காட்டினாதான் நம்ம எல்லாமே உயர முடியும். அதனால உழைப்போம், உயர்வோம். நான் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் என் கூட படிச்சாரு. 9th ஸ்டாண்டர்ட்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. நாங்க அவ்வளவா பாத்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். பக்கத்து தெரு தான், பாத்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். ஆனா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சிமெண்ட் வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 11th 12th படிக்கும் போது வேலைக்கு சைக்கிள் ஓட்டிட்டே போவார். ஏன்னா அந்த கஷ்டத்துல நான் நேர்ல பாத்துருக்கேன். அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சு ஒரு பைக் வாங்கினார். அந்த பைக் அந்த பைக் 2 வருஷம் கழிச்சு அந்த பைக் டியூ முடிஞ்சோடனே அந்த காசு வச்சு நாங்க கல்யாணம் பண்ணோம். அந்த காசை வச்சு தான் நாங்க மேரேஜ் பண்ணோம்.